ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அண்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு 13 பேட்சஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்ருக்கேன்ட்டு. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 8 பேட்சஸ்க்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட அப்டேட் தான். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும், நம்ம கிளாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் லைவ் கிளாஸ். ஓகேங்களா? SketchUp 2024 VRace 7.10 2.5 months 2.5 மாதம் டியூரேஷனில் டெய்லி ஒன்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 2024 SketchUp VRace 7 அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்ஸ்சரிங் லைட்டிங். சரியா? ஃபஸ்ட்டு SketchUp படிப்போம், அடுத்தது இன்டீரியர், அடுத்தது எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீரை சொல்லி தருவேன். தென் நம்ம ஆல்ரெடி பண்ணமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன், அதில் எப்படி ஒரு லைட்டாக வைக்கிறது, எப்படி ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது, எப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது, விஷுவலைஸாக அதை எப்படி காம்போசிஷன் பண்ணுறது, அந்த மாதிரி A to Z ஸ்க்ராட்ச் கோர்ஸ் இது. சரிங்களா? பேசிக் கிடையாது, பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. A to Z உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். 3 days மேக்ஸ் பேட்சும் போயிட்டு தான் இருக்குது. அது 5 months. இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் அது வந்து 5 மாதம் ஆகும், ஏன் 6 மாதம் கூட ஆகலாம். அது ரொம்ப நிறைய இருக்குது. 2025 தான் எடுத்துகிட்டு இருக்கேன் 3 days மேக்ஸ். அது கூட படிக்கணும்னா வரலாம் நீங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம கிளாஸில் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் எனக்கு. சரிங்களா? சண்டே கூட நீங்கள் கிளாஸ் வரலாம், தாராளமாக வரலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ஏன்னா நீங்கள் டெய்லி வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக ரெகுலர் அட்டண்டன்ஸ். ரெண்டாவது 3 இன்டீரியர் அசைன்மெண்ட்ஸ். சரி, அது என்ன 3 இன்டீரியர் அசைன்மெண்ட்ஸு இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இன்டீரியர் நான் சொல்லி தருவேன், அடுத்த இன்டீரியரை நீங்கள் அசைன்மெண்ட்டாக உங்கள் ஓனாக பண்ணி எனக்கு அனுப்பணும். அதில் ஒரு 10 மிஸ்டேக்ஸ் உங்களை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுவேன். இன்னொன்று பண்ணி கொடுக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இன்னொன்று பண்ணும்போது தப்பே பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டிசைனர். இதே மாதிரி தான் எக்ஸ்டீரியர். அடுத்தது ப்ராஜெக்ட் டைமில் எனக்கு நிறைய டைம் கொடுக்கணும் சொல்லி தரதுக்கு. அப்போ தான் நிறைய டிசைன்ஸு க்ரியேட்டிவிட்டியாட்டு எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த டிப்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்னால் சொல்லித்தர முடியும். சரிங்களா? இந்த 4க்கும் நீங்கள் வந்து ஓகே என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? கோர்ஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை நான் வந்து ப்ரொவைட் பண்ணேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து நேசிக்கிறேன். எனக்கு என்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு லெவலில் வரணும் அப்படிங்கிறத என்னோட மைண்ட் செட். நான் வந்து என்னோட ஜாபில் ஹானஸ்டாக இருக்கேன். இப்போ அதனால தான் இந்த ஒரு 4 ரூல்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. இதில் சின்னதாக ஒரு ஜர்க்கானா கூட நான் கிளாஸில் கொஞ்சம் டஃப்பாக கூட இருப்பேன். சரியா? கொஞ்சம் போல்டாக பேசலாம் நான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீடட் என்னென்னா எனக்கு வந்து இதனாலும் தேவை. சரியா? வரவங்க படிச்சுக்கிட்டு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகணும். அப்போ நீங்களும் எனக்கு ஒபே பண்ணணும். இப்போ 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சு ஓகே நாளை பார்க்கலாம், அது கிடையாது. சரியா? எனக்கு இந்த 4 விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டிசைன் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? இப்போ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். என்கிட்ட படித்தா நீங்கள் நல்ல டிசைனர் ஆகிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்கிட்ட படிக்கும்போது நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இவ்வளோத்தையும் அதனால தான் நான் வந்து இது இவ்வளோத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்கிறது. சரியா? என்னதான் ஒரு குரு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது கூட அதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும்.
உங்க கான்ஷியஸ் மைண்ட்ல அது போகும். ஸோ அதுக்காக தான் இந்த 4 விஷயம். சரியா? ரூல்ஸ் எல்லாம் பேசுறானே அப்படின்லாம் நீங்க தப்பா நெனச்சிருப்பீங்க. அதனால தான் நான் எக்ஸ்ப்ளைனோட சொன்னேன். சரிங்களா? நீங்க நல்லா படிக்கணும் இல்லையா? ஓகே. அப்புறம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 2.5 மந்த்ஸ் 2 1/2 மாசத்துக்கு ஸ்கெட்சப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், வீரை. இது இவ்வளவும் ஸ்கிராட்ச் கோர்ஸா படிக்கிறதுக்கு என்ன ஃபீஸ் ஆகுமோ, கரெக்ட்டா அதே ஃபீஸ் தான் ஆகும். சரியா? இதுல நெகோஷியபிள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஃபீஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஓகேங்களா? ஒரு ₹1000 அந்த மாதிரிலாம் நெகோஷியபிள் பண்ணலாம். அதுவும் யோசிக்கணும். புரியுதுங்களா? நெகோஷியபிள் அப்படிங்கிறது வந்து ஸ்லைட்லி கம்மி தான். முடிஞ்சா ட்ரை பண்ணலாமே தவிர, ஃபிக்ஸட் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் தான். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்லி தரணும். டைம் இருந்து எடுக்கணும். நீங்க வரும்போது ஒண்ணும் தெரியாம தான் வருவீங்க. ஆனா போகும்போது, ஓகே நம்ம இவ்வளோ விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க போணும். அப்ப அதுக்கு எனக்கு நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நான் கிளாஸ்ல ரொம்ப திட்டுவேன் பசங்களெல்லாம். டீச்சர் திட்டுறது தப்பெல்லாம் இல்லைங்களே! கரெக்ட்டு தானே! ஸோ நான் திட்டுறதெல்லாம் வந்து அவங்க என்ன மனசுல திட்டுறாங்களோ என்னவோ தெர்ல. அது வந்து இருந்துட்டு போட்டும். நானே என் வாத்தியாரெல்லாம் காலேஜ் படிக்கும்போது மைண்ட் வாய்ஸ்ல திட்டியிருக்கேன். அப்படி திட்டுறது வந்து பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வெளியில அத வந்து கொஞ்சம் கூட காட்டாம, "ஓகே சார், ஐ கேன். நீங்க சொன்னத நான் பண்றேன்." அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு ப்ரையாரிட்டி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட படிச்சு வெளிய போவாங்க. அவங்க ஆஃபீஸ் மேட்டா இருக்கட்டும், ஓல்டு கிளாஸ்மேட்டா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸு, அவங்க ஒய்ஃப படிக்க வைப்பாங்க. அவங்க சிஸ்டரு, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள படிக்க வைக்கிறது. ஸோ என்கிட்ட இருந்து படிச்சுட்டு போனவங்க, திரும்பவும் இந்த சார் கிட்ட படிங்க அப்படின்னு சொல்லி என்னோட கான்டாக்ட் நம்பர் அவங்ககிட்ட குடுத்து, அவங்க மூலமா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. சார் கிட்ட படிக்கலாம். அந்த நம்பிக்கைக்கு நான் எப்பவுமே நன்றி உள்ளவனா நான் காலம் ஃபுல்லா இருப்பேன். அ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தாங்க எனக்கு எல்லாமே. இந்த உலகத்திலே எனக்கு புடிச்சது அவங்க மட்டும் தான். சரியா? கடவுளுக்கு முன்னாடி நான் அவங்கள வச்சிருக்கேன். சரியா? கடவுள் கூட அப்புறம் தான். நான் ஐ லவ் மை ஸ்டூடண்ட்ஸ். ஐ லவ் மை டீச்சிங். நான் 5 இயர்ஸா டீச் பண்றேன். 4 வருஷத்துக்கு படிச்சவங்க கூட இப்போ அட்மிஷன் போடுறாங்க திரும்ப படிக்கிறதுக்கு. 3 டேஸ் மேக்ஸ் படிக்கணும் சார். 3 டேஸ் மேக்ஸ் படிச்சவங்க லூமியன் படிக்கணும் சார். ஸ்கெட்சப் படிச்சவங்க திரும்பவும் எனக்கு வந்து என்ஸ்கேப் சொல்லித்தாங்க. 3 டேஸ் மேக்ஸ் சொல்லித்தாங்க. அது வந்து எல்லார் மைண்ட்ல நான் இருக்கேன். அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நான் என்னதான் திட்டினா அதான் சொல்றேன்ல, என்னதான் திட்டினா கூட அந்த ப்ரையாரிட்டி எனக்கு குடுக்குறாங்க பாருங்க. அந்த மனசு வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான். ஒரு நாள் டீச் பண்ணலன்னா உண்மையாவே எனக்கு வந்து தூக்கம் வராது. ஏன்னா அந்த மாரி ஆயிடுச்சு. 5 இயர்ஸா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்லயே இருந்து இந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடியே இருந்து காலையில 4:30 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் நான் வந்து டீச் பண்றேன். அந்த அந்த இது வந்து அப்படியே என் உடம்புல ஊறிடுச்சு. அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் கிளாஸ் இல்லன்னா அவ்வளோதான். அப்படி இருந்தது கிடையாது. பட் இருந்தாலும் எனி டைம் டீச் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு புடிச்சிருக்கு. இந்த டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அ எந்த லெவலுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தர முடியுமோ, அந்த லெவலுக்கு அந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அவங்க எனக்கு சந்தோஷம் என்ன அப்டின்னா, அட்மிஷன் வர்றது, அவங்க ஃபீஸ் பே பண்றது அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. நான் பண்ற ஒரு டிசைன சொல்லிக் குடுப்பேன், போட்டு பார்க்க வைப்பேன். அதே மாரி அவங்க பண்ணிருவாங்க. ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ண என்ன மாரியே பண்ணிருவாங்க. நான் என்ன சொல்லிக் குடுக்குறேனோ, அத அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்த்து நான் சொல்லிக் குடுக்குற அந்த டைமென்ஷன் ஒரு இன்ச் கூட மாறாதுங்க. நான் என்ன அங்க சொல்றேனோ, அதே மாரி பண்ணிருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க உண்மையாவே ஒரு ட்ரெய்னருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையாவே எனக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். என்னதான் நான் வந்து பசங்கள கொஞ்சம் போல்டா பேசினா கூட, அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து உண்மையாவே எனக்கு எனக்கு ஃபோன் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட் மாரி. எனக்கு மெசேஜ் டவுட் கேட்பாங்க மெசேஜ் பண்ணி. நான் வந்து யாரையுமே வந்து வெறுக்க மாட்டேங்க. விச் மீன்ஸ் ஓகே அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்களோ! அப்பிடிலாம் நினைக்கிறதே கிடையாது. எனக்கு அது ஃபீல் வரல. ரீசன் என்னன்னா, என்ன தேடி வர்றாங்க. எனக்கு வந்து அவங்க ஓகே. எனக்கு வந்து தேவ. அவங்க வேணும். விச் மீன்ஸ் என்ன சொல்றது? என்ன நம்புறாங்கன்னு ஒரு 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 கான்ஃபிடென்ட். என்ன நம்புறாங்க. என்னைய நம்பி கேட்கறாங்கல்ல. அதாவது என்னையும் வந்து மதிச்சு அவங்க கேட்கறாங்கல்ல. நான் என்னை பார்த்தது கூட கிடையாது. சார் நீங்க உங்க வீடியோ பார்த்தேன் சார். இந்த மாரி ஒரு டவுட் இருக்கு. சொல்லி தாங்க சார். சின்ன சின்ன டவுட்ன்னா நான் ஆன்லைன்ல டைரக்ட்டா கூப்பிடுவேன். வேற கிளாஸ்ல இருந்தா கூட நீங்க டைரக்ட்டா லிங்க குடுத்து ஜாயின் பண்ண வச்சுருவேன். அந்த ஸ்பாட்லயே அந்த டவுட்ட கிளியர் பண்ணுவேன்.
கிளியர் பண்ணும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டு. "ரொம்ப சந்தோஷம் சார்" அப்படின்ட்டு. உண்மையாவே அது வந்து அ நான் ரொம்ப லக்கி. என்கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. உண்மையாவே சொக்க தங்கங்க. சொக்க தங்கம். சொக்க தங்கத்துக்கு மேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதுதான் சொல்லலாம். சொக்க தங்கம்னா, சொக்க தங்கம் என்னோட ஸ்டூடண்ட்ஸு. உண்மையாவே அவங்க மேரேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன். கன்னியாகுமரி நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல இருந்தே யூடியூப பார்த்து படிச்சு, "சார் வீட்டுக்கு வாங்க சார்" அப்படிலாம் கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. திருநெல்வேலியிலருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடியிலருந்து வந்திருக்காங்க, நம்ம ஊர் கன்னியாகுமரியிலருந்து வந்திருக்காங்க. வேற சென்னை, கோயம்புத்தூர் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட சொல்லுவாங்க, "சார் நாங்க கன்னியாகுமரி வந்தா கண்டிப்பா உங்கள பார்க்க வருவோம் சார்" அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. இப்ப திருநெல்வேலி, தூத்துக்குடினா பக்கம் தான். தென்காசியிலேருந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து கன்னியாகுமரி போயிருக்கோம். அது வந்து உண்மையாவே நான் வந்து உண்மையாவே குடுத்து வச்சவங்க. உண்மையாவே நான் குடுத்து வச்சவன் தான். அந்த விதத்துல உண்மையாவே நான் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவன். அ ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க இருந்தோ வர அன்பு வந்து அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்குது பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஐ லவ் மை ஸ்டூடண்ட்ஸ். எனக்கு அவங்க தாங்க. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப புடிச்சது என் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. சரி யாருமே இல்ல. அம்மா, அப்பா ஓகே. அவங்க வந்து நார்மலா எல்லாருக்குமே பிடிக்கிறது தானே. எல்லாருக்குமே அம்மா, அப்பாவ பிடிக்கும். அம்மா, அப்பாவுக்கு அடுத்தது, கடவுளுக்கு அடுத்தது, கடவுளுக்கு முன்னாடி சரியா? கடவுளுக்கு முன்னாடி எனக்கு புடிச்சது அப்புட்ன்னா யார கேட்டீங்கன்னா, என் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். அவங்க இல்லன்னா நான் இல்லங்க. என் ஹார்ட்டே நின்னு போயிரும்ன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு நாள் டீச் பண்ணலனாலே நமக்கு தூக்கம் வராது. பிளட்ல ஊறி போயிடுச்சு இந்த டீச்சிங். சரியா? யாருக்காச்சும் டீச் பண்ணணும் எனக்கு. "டேய் வாங்கடா" அப்படின்ட்டுலாம். பேசினா நெறைய சொல்லலாம். நெறைய இருக்கு சொல்றதுக்கு. சரியா? ஸோ உங்க டைமையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரிங்களா? ஸோ நீங்களும் வாங்க படிக்கலாம். அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. சர்டிஃபிகேட்டும் தரேன். ஓகேவா? ஜாலியா படிக்கலாம். சந்தோஷமா படிங்க. வாழ்க்கையில நல்லா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த மாரிப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து வச்சுக்கோங்க. சரியா? யாரையும் நம்பி நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்கா மாசம் ஒரு 30,000 40,000 வரைக்கும் நீங்க நல்லா டிசைன் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். சரியா? கண்டிப்பா கத்துக்கோங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. யார்கிட்ட கத்துக்கிட்டாலும் நல்லா கத்துக்கோங்க. சரிங்களா? நல்ல ட்ரெய்னரா பார்த்து கத்துக்கோங்க. சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. நீங்க நல்லா இருக்கணும். உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஆம், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே. அ நல்லா இருங்க. ஓகே. பாய்.